இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பேட்ரிக் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரை பற்றி சற்று அறிந்து கொள்வதற்கு முன்பாக மத்திய கிழக்கு பகுதியில் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டெய்லி தான் ஃபாதர் சொல்றீங்க, ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்கிற ஒரு ஐயம் ஏற்படலாம். அன்புமிக்கவர்களே, ஜெபம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இடைவிடாமல் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமோ முழு பலனை தரும் என்பதுதான் நம்முடைய ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு அனுபவம். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக அந்த மத்திய கிழக்கு பகுதியில் போர் நிறுத்தப்படும், அமைதி அங்கு திரும்ப கிடைக்கும். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த புனித பேட்ரிக் என்பவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர், பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். மிக இளைய வயதிலேயே கடவுளை மறந்து சுகபோகமான ஒரு வாழ்வை வாழ்கிறார். அவருக்கு 16 வயது நடக்கிற பொழுது முகமுடி கொள்ளையர்கள் சிலர் அவரை இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து தேசத்திற்கு கடத்தி கொண்டு செல்லுகிறார்கள். அங்கே சென்று அவரை ஒரு அடிமையாக விற்று விடுகிறார்கள். அடிமையாக வேலை செய்த இந்த பேட்ரிக் இன்னும் கடவுளை வெறுக்க ஆரம்பிக்கிறார். கடவுளை அதிகமாக வெறுக்க ஆரம்பித்த அவர் மனநொந்து அழுகிறார். எதற்காக கடவுள் என்னை இப்படி தண்டித்தார்? பணக்கார குடும்பத்தில் பிறந்த நான் ஒரு அடிமையாக வாழ்கிறேனே என்று கடவுளிடத்தில் முறையிட்டு அழுகிறார். பிறகு அந்த அழுகையே மனமாற்றமாக மாறுகிறது. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராய் எப்படியோ தப்பித்து கப்பல் வழியாக மறுபடியும் அயர்லாந்து தேசத்திலிருந்து இங்கிலாந்து தேசத்திற்கு தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே வந்து சேர்கிறார். வந்த அவர் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி குருவாக படிக்க ஆசைப்பட்டு பெற்றோர்களிடத்தில் அனுமதி பெற்று குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அவருக்கு கிடைத்த ஒரு காட்சியில அயர்லாந்து தேசத்திற்கே வேத போதக பணிக்காக அவர் அழைக்கப்படுகிறார். அயர்லாந்து தேசத்தினுடைய தென் பகுதிக்கு முதலில் செல்கிறார். அங்கே மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார். பிறகு வடபகுதிக்கு சென்று அங்கே இயேசுவை பற்றி அறிவிக்க ஆரம்பிக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த புனித பேட்ரிக் அயர்லாந்து தேசத்தினுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு அயர்லாந்து தேசத்தை முழுவதும் கிறிஸ்தவத்திற்கு கொண்டு வந்த பெருமை இந்த புனித பேட்ரிக் அவர்களையே சாரும். காரணம், இன்றைக்கு மார்ச் மாதம் 17ஆம் தேதி சென்ட் பேட்ரிக்ஸ் டே அப்படி என்று உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்கு காரணமாக இருப்பது இவர் அங்கு செய்த மறை போதக பணி. அன்புமிக்கவர்களே, விஷ பாம்புகளுக்கு எதிரான ஒரு பாதுகாவலராகவும் கொள்ளை நோய்களுக்கு எதிரான ஒரு பாதுகாவலராகவும் பேய் பிசாசுகளுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பாதுகாவலராகவும் இந்த புனித பேட்ரிக் அறியப்படுகிறார். இந்த புனிதருடைய பரிந்துரையால் இயேசுவை அறிவிக்கக்கூடிய அந்த ஆன்ம தாகம் நமக்கு இருக்க வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தில் இருந்த 5 மண்டபம் பகுதியில் இருக்கிற ஒரு குளத்திற்கு செல்லுகிறார். அந்த குளத்தினுடைய பெயர் பெத்சதா அல்லது பெதஸ்தா என்று சொல்வார்கள். அந்த குளத்துல 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்ற ஒருவர் இருக்கிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, நீர் நலம் பெற விரும்புகிறாயா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை அப்படி என்று தன்னுடைய இயலாமை எடுத்து சொன்ன நேரத்துல, எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று ஒற்றை வார்த்தையில உடல் நலம் இல்லாமல் இருந்தவருக்கு இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் நலத்தை கொடுத்து அனுப்புகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தியை வாசித்த நேரத்தில் என்னுடைய மனதுக்கு தோன்றிய கருத்து என்னவென்றால், இந்த உடல் நலமற்றவரை போல 38 ஆண்டுகள் உடல் நலமற்றவராய் இருந்த அவர் இயேசுனுடைய ஒரே வார்த்தை, எழுந்து நட, உன் படுக்கைகளை எடுத்துக்கொண்டு நட என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். இயேசுனுடைய வார்த்தை இங்கு மாபெரும் ஒரு அதிசயத்தை இன்றைக்கு பெற்றுத் தருகிறது. ஆன்மீகமிக்கவர்களே, அந்த உடல் நலமற்றவரை போல நாமும் ஆன்மீக ரீதியில நோயாளிகளாய் உடல் நோயின் காரணமாக, மன அழுத்தத்தின் காரணமாக, நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையின் காரணமாக, அல்லது நம்முடைய பாவத்தின் காரணமாக, அல்லது ஏதாவது ஒரு பொருள் மீதோ ஒரு மனிதன் மீதோ அடிமைத்தனத்தில் இருப்பதன் மூலமாக இன்றைக்கு நோயுற்றவர்களாக உடல் நலமற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்மை பார்த்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ நலம் பெற விரும்புகிறாயா? நலம் பெற விரும்பினால் எழுந்து உன் படுக்கைகளை எடுத்துக்கொண்டு நட அப்படி என்று சொல்லுகிறார். அந்த மனிதரை போல
இயேசுனுடைய குரலுக்கு செவிமடுத்து எழுந்து நடக்க, விசுவாசத்துல ஒளி வீசிட, உடல்நலம் பெற்றிட நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. அன்புமிக்கவர்களே, ஒரு சிறிய கதையை சொல்லுவார்கள். ஒரு கனவுல ஒரு மனிதனை ஒரு கரடி துரத்தி கொண்டு வருகிறது. அந்த மனிதன் ஓடுகிறான். தன்னை ஒரு கரடி துரத்தி கொண்டு வருவதை பார்த்து அஞ்சு நடுநடுங்கி, ஒரு கட்டத்தில் அவனால் ஓட முடியவில்லை. இனிமேட்டு என்னால் ஓடி இந்த கரடியிடமிருந்து தப்பிக்க முடியாது, அதனால நான் சரண்டர் ஆயிறேன் அப்படின்ட்டு அந்த கரடிக்கு முன்னால் அவன் நின்றுக்கிட்டு, சரி இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, தயவு செய்து என்னை நீ சாப்பிடுறதா இருந்தால் சாப்பிடு, என்னை கொல்றதா இருந்தால் கொண்டுடு அப்படின்னு அந்த மனிதன் சொன்னானா. அப்பொழுது அந்த கரடி சொன்னதான், மதிகட்ட மனிதனே, நீ கண்டு கொண்டு இருப்பது கனவு. இந்த கனவுல தான் நான் உன்னை துரைத்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஆபத்திலிருந்து நீ விடுதலையாக வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. உன் உறக்கத்திலிருந்து விழித்தெழு, அப்பொழுது கனவு தானாக மறைந்துவிடும் அப்படின்னு சொன்னதான் அந்த கரடி. நம்முடைய வாழ்க்கையில கூட பாவத்தில் விழுந்து கிடக்கிற அல்லது அடிமைத்தனங்களில் விழுந்து கிடக்கிற நம்மை பார்த்து இறைவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தவக்காலத்துல உன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து எழுந்து இயேசுவின் கரம் பிடித்து இயேசுவின் குரல் கேட்டு ஒளி வீசிட எழுந்திடு என்றுதான் சொல்லுகிறார். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு எழுந்து ஒளி வீசிட இறைவனிடத்துல இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.